நண்பர்களே, மலேசியாவுக்கு பாய் பாய் சொல்ற நேரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா என்ன பார்க்க போறீங்க. ஆமாங்க, என்ன ஆச்சுன்னா நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு நாசி கோரிங் ஆயம் வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டேன். ஒன்னு வாங்கி சாப்பிட்டதோட நிறுத்திருந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா இன்னும் எனக்கு ஆத்திர அடங்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃப் பாயில் எக் வாங்கி இன்னொரு ரைஸ் வாங்கி அதுல போட்டு இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சேன். இவ்வளவு நாளா கட் அண்ட் ஃபிட்னு சேலஞ்ச் எடுத்து டயட்ல எல்லாம் இருந்தீங்களா, அதனால கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. மத்த சிஸ் ஃபேக்டர்னால கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா திருப்தியா இருக்குமே ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் அந்த மாஸ்டர் கிட்ட ஆயில் எல்லாம் கம்மியா போட சொல்லி, சாஸ் எல்லாம் கம்மியா போட சொல்லி தான் வாங்கியிருந்தேன். சாப்பிட ஆரம்பிச்சோன்னா வெளியில ஒண்ணுமே தெரியல. ஓகே, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்தியா போறத பத்தி பார்க்கலாம். என்னப்பா விக்மன், மலேசியா ஸ்லாங் ஊர்ல ஏப்ரல் 11 மராத்தான் ரன்னிங் வச்சுட்டு இப்போ எங்கப்பா ஊருக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ட்ரோவை சொல்லிடலாம். மலேசியா ஸ்லாங் ஊர்ல நடக்கிற 21 கிலோமீட்டர் மராத்தான 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற 90 டேஸ் கட் அண்ட் ஃபிட் சேலஞ்சில் இன்னைக்கு டே 71ல இருக்கும். சரி, இப்போ எங்க ஊருக்கு கிளம்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஆக்சுவலா பஞ்சாயத்து மட்டும் இல்ல, அது கூடவே சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லி தான் இந்தியா கிளம்புறேன். இந்த மாதிரி சில முக்கியமான விஷயமும் சில ஃபங்க்ஷன்ஸும் இருக்கிறதுனால நம்மளால மலேசியால போற மாதிரி இங்க டெய்லி ரன்னிங் போக முடியுமான்னு தெரியல. பட் கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆக்சுவலா என்ன நடந்தாலும் நம்மளோட கட் அண்ட் ஃபிட் சேலஞ்ச் 90 டேஸ்க்கு எந்த இடத்துலயும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த 21 கிலோமீட்டர் 2 ஹவர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடும் சொல்லி உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். கடைசி மாதிரி நானும் சொன்ன வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன். நானும் உங்ககிட்ட என் சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு திருச்சி வந்து சேர்ந்துட்டேன். திருச்சில இருந்து கார்ல ஏறணும்னே நானும் டிரைவர் ஆனோம் ஒரு காஃபியை போட்டோம். அதுல ஒரு சின்ன திருத்தம், காஃபில பிஸ்கெட்டை போட்டு சாப்பிட்டு தான் சொல்லணும். அதுவும் இந்த மில்க் பிகிஸா காஃபில தொட்டு சாப்பிடும் போது அது ஒரு ஆனந்தம். நானும் காஃபியை குடிச்சிட்டு எங்க அம்மாட்ட இந்தியா வந்துட்டு சொன்னா, சரி வந்ததான் வந்துட்டு வரும்போது அப்படியே அந்த பால் பாக்கெட் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது, பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்னோட கட் அண்ட் ஃபிட் சீரிஸ் இந்தியால இருந்து பார்க்க போறீங்க. கட் அண்ட் ஃபிட்டோட இருங்க. நாளைக்கு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.